கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே, கர்த்தரும் இரட்சகருமாய் இயேசு கிறிஸ்துவின் ஈடு நீட்ட நாமத்தினாலே உங்கள் யாவருக்கும் என் அன்பின் வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன். தேவனர்லி அப்பம் பிரேயர் மினிஸ்ட்ரி சேனல் மூலியமாக உங்களோடு சந்திப்பதில் மிகுந்த மகிழ்ச்சி அடைகிறேன். தினம்தோறும் இரவு நேரத்திலே பரிசுத்த வேதாந்தத்திலிருந்து ஒரு பகுதியை நாம் தியானித்து நம்முடைய குடும்ப பாதுகாப்பிற்காக நாம் ஜெபித்து வருகிறோம். ஒவ்வொரு நாளும் இணைந்திருங்கள். இந்த நாளிலும் நாம் ஒரு வேத பகுதியை தியானிப்போம். ஏசாயா 55 அதிகாரம் 7 முதல் 9 ஆகிய வசனங்கள். துன்மார்க்கன் தன் வழியையும் அக்கிரமக்காரன் தன் நினைவுகளையும் விட்டு கர்த்தரிடத்தில் திரும்ப கடவன், அவர் அவன் மேல் மனதுருகுவார். நம்முடைய தேவனிடத்திற்கே திரும்ப கடவன், அவர் மன்னிக்கிறதற்கு தயவு பெருத்திருக்கிறார். என் நினைவுகள் உங்கள் நினைவுகள் அல்ல, உங்கள் வழிகள் என் வழிகளும் அல்லவென்று கர்த்தர் சொல்கிறார். பூமியை பார்க்கிலும் வானங்கள் எப்படி உயர்ந்திருக்கிறதோ அப்படியே உங்கள் வழிகளை பார்க்கிலும் என் வழிகளும், உங்கள் நினைவுகளை பார்க்கிலும் என் நினைவுகளும் உயர்ந்திருக்கிறது. ஹல்லேலூயா. கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே, நம்ம வாழ்ற காலம் கிருபையின் காலம், புதிய உடன்படிக்கை தான். ஏன்னா இந்த கடைசி காலத்திலே ஜனங்கள் என்ன பண்றாங்க அப்படின்னா, நம்ம தான் புதிய உடன்படிக்கையில் இருக்கிறோமே, இயேசு நம்மளுடைய பாவத்தை மன்னிச்சிட்டாரே, நம்ம தான் ராஜா வீட்டு பிள்ளையாச்சே, நம்ம தான் அவருடைய பிள்ளையாச்சே, சொந்த ஜனமாயாச்சே, நம்ம தான் ஞாயிற்றுக்கிழமை சர்ச்சுக்கு போறோம், நற்கன் எடுக்கிறோம், எல்லாம் இப்ப கர்த்தருடைய பிள்ளைகளுக்கு ஈஸி ஆயிட்டு. ஆனால் தேவன் ஒரு மனுஷன்ட்ட எதை எதிர்பார்க்கிறார்? இப்ப ரவிராஜே இருக்கேன், என் நினைவுல என்ன இருக்குன்னு சொல்லி தேவன் பார்த்துட்டு இருப்பார். நான் எந்த வழியில போறேன் தேவன் பார்த்துட்டு இருப்பார். ஒரு குடும்பத்திலே ஆசீர்வாதம் வேணும், சமாதானம் வேணும், சந்தோஷம் வேணும் அப்படின்னு சொல்லி நினைத்தால் முதல்ல அவங்க என்ன செய்யணும் அப்படின்னா, நான் எந்த வழியில போயிட்டு இருக்கிறேன், நான் போற வழி பரலோகத்துக்கு போற வழியா இல்ல நரகத்துக்கு போற வழியா, இஷ்டம் போல வாழ்றேனா? ஏன்னா சில குடும்பத்துல என்ன செய்வாங்க அப்படின்னா, இந்த கிராமத்துல சொல்லுவாங்க, மாடு அவுந்து கிடக்கு அப்படிம்பாங்க, யாரையா முட்டிரும் அந்த பக்கம் போகாதீங்க அப்படிம்பாங்க. ஏன்னா மாடு அவுத்துட்டாச்சு, அது இஷ்டம் போல யாரையா போய் முட்டலாம்ட்டு போகும். கடைசி காலத்திலே எல்லா விதமான கெட்டு போறதுக்கு வாசல் விரிவா திறக்கப்பட்டிருக்கு. எந்த பக்கம்னாலும் போலாம். கஞ்சா, மதுபான அடிமை, போதை அடிமை, அசுத்தம், அருவருப்பு, விக்கிர வழிபாடு, மாந்திரிகம், என்னென்ன உண்டோ அவ்வளவு வாசல் திறக்கப்பட்டிருக்கு. எவன் மதிகேடனோ அவன் இவ்விடத்தில் வரட்டும் சொல்லி போட்டாச்சு. கையில பைபிள் எடுத்து வாசிச்சாதான் எது சத்தியம் எது பொய் அப்படின்னு சொல்லி ஜனங்களுக்கு தெரியும். இந்த கையில செல்போன் பல மணி நேரம் ஒரு மனுஷனை ஆள்கை பண்ணுது. முழங்கால் நின்று ஜெபிக்க முடியல, தேவனை தேட முடியல. ஒரு 50 வருஷம் 40 வருஷம் முன்பா உள்ள பழைய ஆட்கள் அப்படிம்பாங்க, மணிக்கணக்கா முழங்கால நின்று தேவனை தேடி இருக்காங்க, முகமுகமா பார்த்துருக்காங்க, நல்ல பாட்டு எழுதியிருக்காங்க, வசனத்தினுடைய ஆழ்ந்த சத்தியத்தை எழுதியிருக்காங்க. இந்த கடைசி காலத்திலே நம்ம தேவனுடைய சமூகத்திலே எவ்வளவு நேரம் காத்திருக்கிறோம் அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது, ஒரு 24 மணி நேரம் செல்போன் கையில எவ்வளவு நேரம் வச்சிருக்கோம், தேவனுடைய சமூகத்துல எவ்வளவு நேரம் காத்திருந்தோம், இதை நம்ம கண்டுபிடிக்கலாம். ஏன் செல்போன் வச்சு ஈஸியா சொல்லித்தரேன் அப்படின்னா, ஒரு வாலிப பையன் 10 மணி நேரம் செல்போன்ல ஆப்ரேட் பண்றான். ஆனா சர்ச்சில் கொயர்ல இருக்கிற பையன் தான் செல்போன்ல 10 மணி நேரம் என்ன பார்க்கறான் அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது ஆன்லைன்ல போய் கேம் விளையாண்டுட்டு இருக்கான். ஆனா ஞாயிற்றுக்கிழமை பார்த்தா கொயர்ல இருப்பான். இது ஏன் உங்களுக்கு சொல்லித்தரேன் அப்படின்னா, எல்லார் வீட்லயுமே பிள்ளைகள் இருக்கு, எல்லார் வீட்லயுமே வாலிப பிள்ளைகள் வாலிப பையன் இருக்கிறாங்க. சில குடும்பத்துல என்ன பண்ணுவாங்க அப்படின்னா, படுத்து தூங்கும்போது
நம்ம வீட்டில் தூங்கிட்டு இருக்கான்னு சொல்லி நினச்சிட்டு இருப்போம். அங்கே பார்த்தா போர்வைக்குள்ள போய் செல்ஃபோன் வச்சு பார்த்துட்டு இருப்போம், யாருக்குமே தெரியாமல். இப்போ அப்படிப்பட்ட ஒரு தந்திரமான காலம்தான் ஓடிட்டு இருக்கு. வீட்டில் அம்மா அப்பா நினைப்பாங்க, என் பிள்ளை தூங்கிட்டு இருக்கா அப்படின்னு நினைப்பாங்க. செல்ஃபோன் வேற ரூம்ல இருந்தால் தூங்கிட்டு இருக்கான்னு அர்த்தம். செல்ஃபோன் போர்வைக்குள்ளே இருக்கும், பெட்ஷீட்குள்ளே இருக்கும். படுத்து தூங்கும்போது செல்ஃபோன் அப்படியே உள்ள அப்படியே பார்த்துட்டு இருப்பாங்க, கம்ப்யூட்டர் மாதிரி. ஏன்னா இவங்க ஒரு பக்கம் செல்ஃபோனில் வேற வேற ஆப்புக்குள்ளே போய் பார்த்துட்டு இருப்பாங்க. அதில் நல்லது இருக்கு, கெட்டது இருக்கு. ஆனால் ராத்திரி நேரத்தில் நம்ம தண்ணி ஜெபம், குடும்ப ஜெபம், கையில் பைபிள் எடுத்து வாசிக்கிறோமா, கர்த்தருடைய சமூகத்தில் காத்திருக்கிறோமா? ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்ளணும் அப்படின்னா நான் கையில் பைபிள் எடுத்து வாசித்து பார்த்ததில் தீமையை விட்டு விலகணுமா, பரிசுத்தமாக வாழணுமா, நீதி செய்யணுமா? இன்னைக்கு நீதி செய்கிற குடும்பத்தை பார்க்க முடியலை. அநியாயம் செய்கிற குடும்பம் தான் அதிகரிச்சுட்டு வருது. எவன் சொத்து கொள்ளை அடிக்கலாம், எப்படி சம்பாதிக்கலாம், இதெல்லாம் மைண்டுக்குள்ளே ஃபிக்ஸ் பண்ணி வச்சாச்சு. எப்படியாவது பணம் சம்பாதிக்கணும், பணம் சம்பாதிக்கணும்னு சொல்லிட்டு ஒரு பொய்யான ஒரு தவறான ஒரு வாழ்க்கை. இப்போ நிறைய குடும்பத்தில் லஞ்சம் கொடுத்தாலாவது ஒரு வேலை வாங்கிடலாமா, லஞ்சம் வாங்கியாவது ஒரு பணக்காரனா ஆயிடலாமா, லஞ்சம் வாங்கினா பரலோகத்துக்கு போக முடியுமா? துன்மார்க்கனுடைய வழி அப்படின்னா இதெல்லாம் துன்மார்க்கு லிஸ்ட் தான். இப்போ ஏன் நான் இவ்வளவு பேசிட்டு இருக்கேன் அப்படின்னா, கடைசி காலத்துல ஒரே ஒரு பாவி மனம் திரும்பினா கூட பரலோகத்துக்கு போக முடியும். பரலோகத்துல சந்தோஷம். பரலோகத்துல எப்பப்பா சந்தோஷம் அப்படின்னா, ஒரு பாவி மனம் திரும்பும்போது பரலோகத்துல மிகுந்த சந்தோஷம். அப்ப துன்மார்க்கன் தன் வழியையும், துன்மார்க்கன்னா நான் அப்படியே வாசிச்சுட்டு போயிடலாமே. ஏன்னா நிறைய குடும்பத்துல துன்மார்க்கன்னா என்னன்னு தெரியாது. நற்கரணை எடுக்கிறாங்க ஞாயிற்றுக்கிழமை சர்ச்சில். அதே நபர் அன்னைக்கு ராத்திரி பார்த்தா ரோட்ல நின்று சிகரெட் அடிச்சிட்டு இருக்காரு. நற்கரணை எடுக்கிற ஒரு ஆள் தான், அடுத்த நாள் பார்த்தா தண்ணி அடிச்சிட்டு இருக்காரு. சர்ச்சில் கொயரில் உள்ள பையன்தான், ஆனா வெளியில பார்த்தா செல்போன்ல பார்த்தா பல மணி நேரம் அடிமையா இருக்கான். சர்ச்சில் உள்ள விசுவாசி தான், நல்ல முழங்கால் நின்று ஜெபிக்கிறவங்க தான், பரிசுத்தவான்களை தப்பா பேசிட்டு இருக்காங்க. சர்ச்சுக்குள்ள இருக்கிற பிள்ளைகள் தான் ரெண்டு குரூப்பா இருக்கு. சர்ச்சுக்குள்ள உள்ள பிள்ளைகள் தான், ஆனால் வீட்டில் போய் பார்த்தா நல்ல நாடகம் பார்க்குறாங்க, நல்ல படம் பார்க்குறாங்க. துன்மார்க்கன் தன் வழியையும் அக்கிரமக்காரன் தன் நினைவுகளையும். ஒரு மனுஷன் அக்கிரமத்துல வாழ்ந்தால் அக்கிரமம் செய்யும் காரரே என்று மத்தேயு 7 நமக்கு எழுதப்பட்டிருக்கு. அக்கிரமக்காரர்னா முதல்ல யார் அப்படின்னா, கனி இல்லாத உள்ள ஒரு நபர். அக்கிரமக்காரன் போய் ஈவு இறக்கம்லாம் பார்க்க முடியாது, அன்புலாம் கூற மாட்டான், வேஷம் போடுற அன்பு தான் இருக்கும். அக்கிரமம் செய்யும் காரரே என்னை விட்டு அகன்று போங்கள் என்கிறார். ஒருத்தன் பரலோகத்துக்குள்ள போகணும் அப்படின்னா அக்கிரம நினைவு இருக்கக்கூடாதான்ப்பா. ஈஸியா சொல்லணும் அப்படின்னா, வெளியில பார்த்தா தெரியாது, வெளியில பார்த்தா ஃபுல்லா ஆக்டிங். இப்ப நிறைய குடும்பத்துல என்ன பண்றாங்க அப்படின்னா, வெளியில ஃபுல்லா ஆக்டிங், ஆனா இருதயம் ஃபுல்லா வேஷமா இருக்கு. இருதயம் ஃபுல்லா அக்கிரமத்தினால நிரம்பி இருக்கு. இருதயம் ஃபுல்லா எப்படி இருக்குன்னா, பகை, வைராக்கியம், கசப்பு, எரிச்சல், கோபம், துன்மார்க்கமான காரியம்லாம் நினைவுல இருக்கு. வெளியில பார்த்தா நல்ல டீசெண்டா இருப்பாங்க, ஆனா உள்ள பார்த்தா யாரை கடிச்சு கொதறலாம், மிருக குணமா இருப்பாங்க. அப்ப கர்த்தரிடத்தில் திரும்ப கடவன் அப்படின்னா என்னன்னே அர்த்தம் அப்படின்னா, இதெல்லாம் அந்த பாயிண்ட்ல தான் உள்ள வருது. சரி, இதை ஏன்பா நம்ம நைட்ல தியானிக்கணும்? ஏன் ஒரு ஆசீர்வாதமான வசனம் எடுத்து தியானிச்சா நல்ல படுத்து தூங்கலாமே. இன்னைக்கு ராத்திரி செத்தா பரலத்துக்கு போகணுங்களா? ஏன்னா இந்த பூமியிலே ஒரு 1000 வருஷம் வாழலாம் அப்படின்னு சொல்லி யாரும் சொல்ல முடியாது. எல்லாருக்கும் எத்தனை வருஷம் வாழ போறோமோ அத்தனை வருஷம் தான். போன வாரம் ஒரு ஐயாட்ட பேசிட்டு இருந்தேன். அண்ணே தண்ணி அடிக்காதீங்கண்ணே அப்படின்னு சொன்னேன். இல்லை, நான் எப்பமாவது தான் அடிப்பேன், எப்பமாவது போய் அடிச்சிருவேன் அப்படின்னு சொன்னார். என்கிட்ட ரியலா சொன்னார். முந்தானத்து போன்ல பேசும்போது பார்த்தா
அந்த ஐயா இறந்து போயிட்டார். 42 வயசு தான். போன வாரம் அந்த அண்ணன்ட்ட சொன்னேன், தண்ணி அடிக்காதீங்கன்னு அப்படின்னு சொன்னேன். 42 வயசு தான். ஆள் இறந்து போயாச்சு. சர்ச்சுக்கு போகிற ஆள் தான், கிறிஸ்டியன் தான், நற்கன் எடுக்கிற ஆள் தான், பக்கத்துலேயே சர்ச் இருக்கு. ஆனால் மனம் திரும்பலையே. சரி, எப்படி இறந்து போனாரு அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது, தண்ணி அடிச்சிருக்காரு, உடம்புக்குள்ள ஒன்றுமே இல்லை, ரத்த வாந்தி எடுத்திருக்காரு, ஹாஸ்பிட்டல் போனார், ஆள் இறந்து போயிட்டார். ஒரு குடும்பத்திலே அக்கிரம நினைவோடு இருக்கும்போது, துன்மார்க்கமான வழியில் இருக்கும்போது எப்படிப்பா பரலோகத்துக்குள்ளே போக முடியும்? நான் பரலோகத்துக்குள்ளே போகணும் அப்படின்னா, ரவிராஜா இருந்தாலும் பரலோகத்துக்குள்ளே போகணுமா அப்படின்னா, நேர்மையாய் நடந்தவர்கள் சமாதானத்திற்குள் பிரவேசித்து தங்கள் படுக்கைகளில் இளைப்பாறுவார்கள். நேர்மையா வாழ்ந்தாதானே பரலோகத்துக்குள்ள போக முடியும். நிறைய பேருடைய வாழ்க்கையில நேர்மையும் இல்லை, ஒன்றும் இல்லை. இஷ்டம் போல வாழ்றது, யாரையாவது தப்பா பேசிட்டு இருக்கிறது, பக்கத்துல வீட்டில் உள்ளவங்கள, இல்லை எதிர் வீட்டில் உள்ளவங்கள, இல்லை அடுத்த குடும்பத்தை, ராத்திரி நேரத்தில் இப்படிலாம் தப்பா பேசிட்டு இருந்தா பரலோகத்துக்கு போக முடியாது. ஜீவ சுவாசத்தை அவருடைய உள்ளங்கையில வரைந்து வைத்திருக்கிறார். இந்த இரவு நேரத்திலே, அப்பா என்னை அர்ப்பணிக்கிறேன்ப்பா, என்னோட வாழ்க்கை துன்மார்க்கமான வாழ்க்கையா இருக்குப்பா, என் சிந்தனைக்குள்ள ஒரு அக்கிரம நினைவு இருக்குப்பா, அந்த அண்ணன் சொன்னது போல என் சிந்தனைக்குள்ள இருக்குப்பா, ஒரு அக்கிரம சிந்தை இருக்குப்பா, ஒரு தவறா யோசிக்கிறோம்ப்பா, என் இதயத்துக்குள்ள அந்த நினைவுல ஒரு அக்கிரமம் இருக்குப்பா அப்படின்னு சொல்லி தேவனுடைய சமூகத்திலே மனம் திரும்பும் போது, இன்னைக்கு இந்த மனம் திரும்புற பிரசங்கத்துக்குள்ளதான் ஆசீர்வாதம் இருக்கு. மனம் திரும்புற பிரசங்கத்துக்குள்ளதான் சமாதானம் இருக்கு. மனம் திரும்பினாதான் பிசாசு தொடராது. மனம் திரும்பி பரிசுத்தமா வாழ்ந்தாதான் நம்ம கர்த்தருடைய பிள்ளைகள். மனம் திரும்பாமல் சும்மா எனக்கு ஒரு விடுதலை வேணும், எனக்கு ஒரு சுகம் வேணும், எனக்கு ஒரு ஆசீர்வாதம் வேணும் அப்படின்னா, அங்க பிசாசு முதல்ல இருப்பான். என்ட்ரு யாருன்னா பிசாசு. ஒரு பாவி மனம் திரும்பினா மட்டும்தான் சமாதானம். உங்க வீட்டில் ஒரு டைரி எடுத்து எழுதிங்க. ஒரு பாவி மனம் திரும்பினால், விடுதலை, சமாதானம், ஆசீர்வாதம், ஒரு பெரிய லிஸ்டே எழுதலாம். இதை ஏன் உங்களுக்கு அழகா சொல்லித்தரேன் அப்படின்னா, ஒரு பாவி மனம் திரும்பினால் பரலோகத்திலே மிகுந்த சந்தோஷம் அப்படின்னா, உங்க வீடு ஆசீர்வாதமா இருக்காதா? உங்க வீடு ஆசீர்வாதமா இருக்கும். நம்ம இங்கேயும் அங்கேயும் தேடிலாம் ஓட வேண்டிய அவசியமே இல்லை. என் இதயத்துக்குள்ள ஒரு மனவேதனையா இருக்குப்பா அப்படின்னு சொல்லி யாருக்காவது பிரச்சனை இருக்கா? ஒரு 3 நாள் செல்போனை கொஞ்சம் ஓரமா ஒதுக்கி வைங்க, தேவனை தேடுங்க. ஏன்னா சில குடும்பத்துல செல்போனோட அப்படியே 24 மணி நேரம் வாழ்ந்துட்டு இருக்காங்க. செல்போன் எனக்கு போதும் போதும் போதுன்னு கிடக்காங்க. செல்போன் கீழே விழுந்தா உடைஞ்சிரும். இதே போலதான் வாழ்க்கை. ஒரு நாள் முடிஞ்சிரும். அதுக்கப்புறம் நம்ம பரலோகத்தில் நிற்கணும், நியாயத்தீர்ப்பு நாளில் நிற்கணும். போன வாரம் ஒரு அண்ணன்ட்ட பேசினேன், அண்ணன் தண்ணி அடிக்காதீங்கன்னே அப்படின்னு சொல்லி வாயை திறந்து சொன்னேன். நான் எப்போமாவது தான் அடிக்கேன் அப்படின்னு, இப்படி செய்யாதீங்கன்னே அப்படின்னு. அந்த அண்ணன் உயிரோடு இல்லை. ஆனால் இன்னைக்கு நான் என்னதம்மா யோசித்து பார்க்கேன், இன்னும் கொஞ்சம் கடினமாக சொல்லியிருக்கலாமோ அப்படின்னு சொல்லி இப்போ யோசித்து பார்க்க. ஏன்னா ஒரு ஆத்மா அது. நம்ம சுவிசேஷம் அறிவிக்கும், அந்த ஆத்மா இறந்து போயிட்டு ஒருவேளை மனம் திரும்பியிருந்தால் பரலோகத்துக்கு போயிருக்கும். இதை ஏன் உங்களுக்கு சொல்லிடுறேன் அப்படின்னா, இஷ்டம் போல வாழ்ந்துட்டு நம்ம பரலோக ராஜ்யத்தை இழந்து போயிடக்கூடாது. துன்மார்க்கனுக்கு நரகத்திலே தள்ளப்படும் சொல்லி போட்டிருக்கு. அதனால இந்த துன்மார்க்கன் நீதிமான்கிற அந்த செய்திக்குள்ள ஏகப்பட்ட காரியம் இருக்கு. துன்மார்க்கன் தன் வழியையும், துன்மார்க்கன்னா யாருன்னு சொல்லி பார்க்கும்போது வேதத்தை விட்டு விலகிற எல்லாரும் துன்மார்க்கன் சொல்லி போட்டிருக்கு. வேதத்தை விட்டு விலகியாச்சுனாலே துன்மார்க்கர் தான்.
ஏன் நிதானமா பேசிட்டு இருக்கேன் அப்படின்னா, ஒரே ஒரு பாவி மனம் திரும்பினா கூட இந்த இரவு நேரத்துல பரலோகத்துல மிகுந்த சந்தோஷம். நம்ம நிறைய செய்தி கேட்டுட்டோம், நிறைய ஆசீர்வாதமான செய்தி கேட்டோம், நிறைய வாக்குத்தத்தம் கேட்டோம். ஆனா நைட் நேரத்துல என்ன யோசிக்கிறது அப்படின்னா, நாளைக்கு எப்படி போய் பேசணும், நாளைக்கு எப்படி பணம் சம்பாதிக்கணும், பிரச்சனை எப்படி நாளைக்கு சரி பண்ணணும், இதெல்லாம் உட்காந்து நைட் நேரத்துல உட்காந்து யோசிக்கிறது. ஒரு மனுஷன் கூட இயேசு இருந்தால் வாசல் திறக்கப்படும், வானம் திறக்கப்படும், பரலோகத்திலிருந்து எனக்கு ஒத்தாசை வரும், பரலோகத்திலிருந்து எனக்கு ஒத்தாசை வரும். என் கூட இயேசு கிறிஸ்து இருந்தால் பரலோகத்திலிருந்து எனக்கு ஒத்தாசை வரும். கர்த்தருடைய ஊழியம், தேவன் அருளிய அப்பம். பின்னாடி உள்ள காரியம் என்ன தெரியுமா? ஏசப்பா என் பாவத்தை மன்னிங்கன்னு சொல்லி என்னோட சமூகத்துல போய் விழுந்தேன். இதுதான் என்னுடைய வாழ்க்கையில நான் 2015 2016 தேவனுடைய சமூகத்துல காத்து கிடந்து ஜெபித்த ஜெபம். இதை ஏன் நைட் நேரத்துல சொல்லி தரேன் அப்படின்னா, ஒரு பாவி மனம் திரும்பும் போது துன்மார்க்கன் தன் வழியையும் அக்கிரமக்காரன் தன் நினைவுகளையும். இப்போ நம்ம நார்மலா யோசித்து பார்ப்போமே, ஒரு கடைக்கு நம்ம பலசர ஜாமானோ இல்லை ஒரு ஷாப்பிங்கோ இல்லை நம்ம எங்கேயோ வெளியில் போய் ஜாமான் வாங்கணும் அப்படின்னா ஒரு 500 ரூபா இல்லை ஒரு 1000 ரூபா இல்லை ஒரு 2000 ரூபா இல்லை ஒரு 5000 ரூபா எடுத்து வச்சுட்டு கடைக்கு போய் நிற்போம். கடைக்கு போய் நிற்கும்போது என்ன ஜாமான் வேணும்னு சொல்லி அந்த பொருளை பார்த்து வாங்குவோம். அப்படி இல்லைன்னா கடைக்காரன்னு சொல்லி வாங்குவோம். அவ்வளோதானே. இங்கேருந்து நான் பரலோகத்தில் தேவனோடு நான் பேசணும் அப்படின்னா, என் இருதயத்துக்குள்ளே என் நினைவுக்குள்ளே பொல்லாத சிந்தனையும் அக்கிரமும் இருக்கும்போது நான் பரலோகத்தில் எப்படி தொடர்பு கொள்ள முடியும்? நம்ம ஒரு 1000 ரூபா 2000 ரூபா ஒரு கடையில் போய் ஜாமான் வாங்க போகும்போது அந்த கடையில் போனோடனே என்ன வேங்கணும், என்ன சொல்லணும், எந்த பொருளை வாங்கணும்னு சொல்லி நமக்கு நல்லா தெரியும். நம்ம முழங்கால் போட்டு ஜெபம் பண்ணுறோம், நம்ம கையில் பைபிள் எடுத்து வாசிக்கிறோம், பரலோகத்தில் இருக்கிற தேவனை நோக்கி நம்ம தேடுறோம். பரலோகத்தில் இருக்கிற தேவனை நோக்கி நம்ம தேடும்போது என் இருதயத்துக்குள்ளே ஒரு அக்கிரம நினைவு இருக்கும்போது அவர் பார்ப்பாரா பார்க்க மாட்டாரா? துன்மார்க்கன் தன் வழியையும், நான் இஷ்டம் போல தப்பா சம்பாதிச்சுட்டு போய் நான் முழங்கால் போட்டு ஜெபம் பண்ணா ஏன் ஜெபத்துக்கு பதில் வருமா? 2 அடி தான் கொடுப்பாரு. ஏன்னா காலையிலேருந்து ராத்திரி வரையே எவன் குடும்பத்தை ஏமாத்தலாம், எவனை கொள்ளை அடிக்கலாம், எப்படி களவாண்டு சம்பாதிக்கலாம். மிருக குணமா இருக்கிறாங்க, மனுஷனாவே இல்லை, துன்மார்க்கனா இருக்கிறாங்க, அக்கிரமக்காரனா இருக்காங்க. பைபிள்ல துன்மார்க்கன் யாருன்னா பிசாசு, அக்கிரமக்காரன் யாருன்னா பிசாசு. அப்போ துன்மார்க்கமான ஒரு வாழ்க்கை இருக்கும்போது அந்த வீட்டுக்குள்ளே கர்த்தரின் சாபம் இருக்கிறது என்று வேதம் சொல்கிறது. அப்ப துன்மார்க்கனுடைய ஒரு வாழ்க்கை இருக்குமானால் அங்க ஆசீர்வாதம் இருக்காதுப்பா. ஏன்னா என் வாழ்க்கையில நான் என்னைக்கு கையில பைபிள் எடுத்து வாசிச்சிடணும், பரிசுத்தமா வாழணும், பரிசுத்தமான நடக்கை அப்படின்னு சொல்லி தான் எழுதப்பட்டிருக்கு. அப்ப வீட்டுக்குள்ள எப்பப்ப ஆசீர்வாதம் வரும் அப்படின்னு சொல்லி பார்த்தா, தீமையை விட்டு விலகினாதான் ஆசீர்வாதம், தீமையை விட்டு விலகினாதான் சமாதானம், தீமையை விட்டு விலகினாதான், தீமையை விட்டு விலகி ஓடிடணுமா, ஐயோ இது தீமை, இது பாலிய இச்சை அப்படின்னு விட்டுட்டு ஓடிடணுமா. ஏன்னா அந்த கடைசி காலத்துல விபச்சாரம், எங்க பார்த்தாலும் விபச்சாரம், எங்க பார்த்தாலும் நெருங்கி நிக்கிற பாவம். நம்ம கையில செல்போன் இருக்கு, அதுல நன்மையும் இருக்கு, அதுல தீமையும் இருக்கு. ஒரு குடும்ப தலைவர் மன அழுத்தத்துல மென்டல் ஆஸ்பத்திரியில் போய் சேர்த்தாங்க. என்னன்னு சொல்லி கேட்கும்போது செல்போனை ஒரு நாளைக்கு 8 மணி நேரம் பார்ப்பாராம். நைட் நேரத்தில் ஒரு நாளைக்கு 8 மணி நேரம் வீட்டில் உள்ள கணவர் ஒரு நாளைக்கு 8 மணி நேரம் ஆன்லைனில் வீடியோ காலில் தவறான தொடர்போடு பேசிகிட்டு இருப்பாராம். 2 வருஷம் ஆச்சு, மனநலம் பாதிக்கப்பட்ட ஹாஸ்பிட்டல் அட்மிட். இதை ஏன் நைட் நேரத்தில் சொல்லித்தரேன் அப்படின்னா, ஒரு செய்தி நம்ம பேசும்போது பைபிளில் நிறைய வசனம் இருக்கு, ஆசீர்வாதமான வசனம் இருக்கு, வாக்குத்தத்தமான வசனம் இருக்கு, எல்லாமே இருக்கு. இந்த இரவு நேரத்திலே கர்த்தரிடத்தில் திரும்ப கடவன்,
அவர் அவன் மேல் மனதுருகுவார். கர்த்தர் பக்கம் திரும்பினா மட்டும்தான் மனதுருகுவார். கர்த்தர் பக்கம் திரும்பாம நான் அக்கிரமத்துல நான் அப்படியே வாழ்வேன், நான் துன்மார்க்கனா வாழ்வேன், என் குடும்பம் ஆசீர்வாதமா இருக்குன்னு சொல்லி யாராவது துணிகரமா யோசித்தால் தேவனிடத்திலிருந்து ஆசீர்வாதம் வராது. ஸ்டக் ஆகி போய் நிற்கும். எப்படி சில சிஸ்டத்தில் ஸ்டக் ஆகிட்டு அப்படிம்பாங்க, உள்ள ஒரு வைரஸ் போயிட்டு அப்படிம்பாங்க. அந்த வைரஸை க்ளீன் பண்ணால் மட்டும்தான் மறுபடியும் அந்த லேப்டாப் இல்லைன்னா கம்ப்யூட்டர் ஒர்க் ஆகும். அந்த வைரஸ் க்ளீன் பண்ணுறதுக்கு அவங்க ஒரு சாஃப்ட்வேர் அனுப்புவாங்க. அதே போல் உடம்புக்குள்ள சில தேவையில்லாத வைரஸ் அதை ஃபுல்லாக நம்ம அழிச்சா மட்டும்தான் நம்ம சிஸ்டம் பர்ஃபெக்டாக மாறும். நம்ம சிஸ்டத்துக்குள்ளே எல்லாமே மறுபடியும் ஆசீர்வாதம்லாம் வந்து சேரும். கர்த்தரிடத்தில் திரும்ப கடவன், அவர் அவன் மேல் மனதுருகுவார். நம்முடைய தேவனிடத்திற்கே திரும்ப கடவன், நம்முடைய தேவனிடத்திற்கே திரும்ப கடவன், நம்முடைய தேவனிடத்திற்கே திரும்ப கடவன். இந்த கள்ள உபதேசம் சொல்லி ஒரு செக்ஷன் இருக்கு. அந்த கள்ள உபதேசத்திலே மனம் திரும்புகிற பிரசங்கம் இருக்காது, பரிசுத்தமாக வாழ்கிற பிரசங்கம் இருக்காது. உண்மையாக வாழணும், பரிசுத்தமாக வாழணும், நீதியை பின்பற்றணும், கட்டளையை கீழ்ப்படியணும், கற்பனையை கை கொள்ளணும். அந்த கள்ள உபதேசத்தில் இருக்காது. சும்மா டயலாக் பிரசங்கமாக இருக்கும். எப்படினாலும் வாழு, உன் குடும்பத்தை ஆசீர்வதிச்சுவார். கடைசி காலத்தில் கள்ள உபதேசங்கள் அதிகமாக இருக்கு. செல்ஃபோனில் யாரெல்லாம் அந்த செய்தி கேட்குறீங்களோ, எந்தெந்த செய்தி கேட்குறீங்களோ, பைபிள் பிரகாரம் பேசுகிறாங்களா, உங்களை கொண்டு போய் தேவனுக்கு முன்பாக நிறுத்துறாங்களா? ஒரு செய்தி கேட்கும்போது நம்ம இருதயத்துக்குள்ளே கர்த்தருடைய ஆவியானவர் பேசுகிறாரா? உங்க கூட பேசுறது பரிசுத்த ஆவியானவர் தானா? நம்ம செத்தா பரலோகத்துக்கு போயிடுவோமா? அதை மட்டும் நம்ம கொஞ்சம் யோசித்து பார்ப்போம். ஏன்னா அவர் அவன் மேல் மனதுருகுவார், தேவனிடத்திற்கே திரும்ப கடவன், அவர் மன்னிக்கிறதற்கு தயவு பெருத்திருக்கிறார். துன்மார்க்கனா வாழ்ந்தா மன்னிப்பாரா? அக்கிரமக்காரனா இருந்தா மன்னிப்பாரா? மனம் திரும்பினா மன்னிக்கிறேங்காரு, மனம் திரும்பினா ஆசீர்வதிப்பார். அதனால யாரெல்லாம் இந்த இரவு நேரத்திலே செய்தி கேட்குறீங்களோ, கர்த்தருக்கு பிரியமானபடி வாழ்ந்தால் ஆசீர்வாதம். இல்லை நான் இஷ்டம் போலதான் வாழ்வேன் அப்படின்னா அவங்க ஒரு ஓரமா இருக்கட்டும். என் நினைவுகள் உங்கள் நினைவுகள் அல்ல, உங்கள் வழிகள் என் வழிகளும் அல்லவென்று கர்த்தர் சொல்கிறார். பூமியை பார்க்கிலும் வானங்கள் எப்படி உயர்ந்திருக்கிறதோ அப்படியே உங்கள் வழிகளை பார்க்கிலும் என் வழிகளும், உங்கள் நினைவுகளை பார்க்கிலும் என் நினைவுகளும் உயர்ந்திருக்கிறது. அப்படின்னா என்ன பிரதர் அர்த்தம் அப்படின்னா, ஒரு மனுஷனால முடியல அப்படின்னா செத்து போயிடலாம், அது செய்யலாம், இதை செய்யலாம், ஏகப்பட்டு யோசிச்சுட்டு இருப்பான். 2020 ஒரு வாலிப மகள், அவளுடைய வாழ்க்கையில் நிறைய உபத்திரம். அந்த மகள் என்கிட்ட ஜெபிக்கிறதுக்காக செல்ஃபோனில் கூப்பிட்டாங்க. அப்போ அண்ணே, என் வாழ்க்கையில் இவ்வளோ பிரச்சனைண்ணே, எனக்கு வாழ்கிறத விட நான் சாக போகிறேன் அப்படின்னா. ஏம்மா அப்படி செய்கிற அப்படின்னு சொல்லி கேட்டேன். அண்ணே, நான் ஏமாந்துட்டேண்ணே, என்னை ஏமாத்திட்டாங்கண்ணே, நான் இனிமேல் வாழலை அப்படின்னா. ஒரு அண்ணனா சொல்கிறேம்மா, கேளுமா, தவறான முடிவு எடுக்காத, ஒரு அண்ணனா இருக்கு அப்படின்னு. 2025 அந்த வாலிப மகள் ஒரு முழு பைபிள் வாசித்து முடிச்சிட்டா. 2வது தடவை பைபிள் வாசித்து முடிக்க போறா. அந்த மகள் கர்த்தருடைய கிருபையினாலே இன்ன வரைய ஜீவனோட இருக்கா. எங்கெல்லாம் அக்கிரம நினைவு இருக்கோ, எங்கெல்லாம் துன்மார்க்கமான வழி இருக்கோ, அங்கெல்லாம் கர்த்தருடைய சாபம் தான் இருக்கும். இயேசுட்ட வந்தா மட்டும் பத்தாது, மனம் திரும்பி அர்ப்பணித்தால் அந்த குடும்பம் ஆசீர்வதிக்கப்படும். என் நினைவுகள் உங்கள் நினைவுகள் அல்ல அப்படின்ட்டாரு. ஒரு 5 வருஷம், ஆமாம், 2020 ஒரு குடும்பத்தில் எனக்கு ஒரு ஜெப குறிப்பு வந்துச்சு. அவங்க என்ன சொன்னாங்க அப்படின்னா, கோடிக்கணக்கான சொத்து,
கோடிக்கணக்கான சொத்து. அந்த சொத்து எங்களுக்கு கிடைச்சிட்டு அப்படின்னா நாங்கள் உங்களுக்கு பணம் தரோம் அப்படின்னாங்க. நான் எதுவுமே யோசிக்கவே இல்லை. அவங்களுக்கு ஜெபம் பண்ணும்போது இந்த வார்த்தை வந்துச்சு, என் நினைவுகள் உங்கள் நினைவுகள் அல்ல அப்படின்னு சொல்லி ஒரு வார்த்தை வந்துச்சு. எனக்கு அர்த்தம் புரியல. அவங்க ஏதாவது தீர்க்கதரிசனமான வார்த்தையை கேட்டு அது நடந்துட்டு அப்படின்னா உங்களுக்கு ஏதாவது நாங்கள் பணம் தந்துடுவோம் அப்படின்னாங்க. கர்த்தருடைய கிருபையினால ஒரே ஒரு வார்த்தை வந்துச்சு, என் நினைவுகள் உங்கள் நினைவுகள் அல்ல அப்படின்னு சொல்லி வந்துச்சு. நான் அப்படியே அவங்கள்ட்ட சொல்லிட்டேன், அம்மா என் நினைவுகள் உங்கள் நினைவுகள் அல்ல அப்படின்ட்டாரு. நீங்கள் என்ன யோசிக்கணும் எனக்கு தெரியாது. ஆனால் கொஞ்ச நாள் கழிச்சு பார்த்தா காணாம போயிட்டாங்க. ஏன்னா மனுஷன் பணம் 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 சொல்லிட்டு பணத்து பின்னாடியே ஓடிட்டு இருக்கான். பணத்து பின்னாடியே ஓடிட்டு இருக்கான். ஐஸ்வர்யத்தை சம்பாதிக்க ஓடிட்டு இருக்கான். ஆனா இயேசுவை விட்டுட்டான். இயேசு இல்லாம வேக வேகமா ஓடிட்டு இருக்கான். எப்படி நம்ம ஒரு காரு போகும்போது அதுல ஒரு டயர் தனியா கலந்து ஓடிட்டு அப்படிம்பாங்க, அதே போல இயேசுவை விட்டுட்டு வேற வழியில தனியா ஓடிட்டு இருக்கான். அந்த வழி முடிவில் எப்படி இருக்கும்? ஆக்சிடென்ட் ஆயிரும். இன்னைக்கு நிறைய குடும்பத்தில் அதுதான் காரணம். இயேசுவை விட்டுட்டு யாராவது வாழ்ந்தால் அவங்களுடைய முடிவு எப்படி இருக்கும்? நம்மளே யோசித்து பார்க்கலாம். விவரமா அழகா எழுதி வச்சிருக்காரு, என் நினைவுகள் உங்கள் நினைவுகள் அல்லப்பா, உங்கள் வழிகள் என் வழிகளும் அல்ல. பூமியை பார்க்கிலும் வானங்கள் எப்படி உயர்ந்திருக்கிறதோ அப்படியே அப்படியே உங்கள் வழிகளை பார்க்கிலும் என் வழிகளும் உங்கள் நினைவுகளை பார்க்கிலும் என் நினைவுகளும் உயர்ந்திருக்கிறது. அப்போ நம்ம தேவன்கிட்ட போய் சேரணும் அப்படின்னா அவர் எப்படிப்பட்டவர்? அவர் சர்வ வல்லம் உள்ளவர். அவர் நம்மளை சிருஷ்டித்தவர். அவர் நம்மளை படைத்தவர். ஏகப்பட்ட காரியம் இருக்கு. தேவனை உயர்த்தி பேசினால் ஒரு நாள் ஃபுல்லா பத்தாது. ஜீவ சுவாசத்தை கையில வச்சிருக்காரப்பா. அப்ப எப்பேற்பட்ட தேவனை நம்ம ஆராதிக்கும். அதனால இந்த இரவு நேரத்திலே நம்ம வாழ்க்கையில எங்கேயாவது நம்ம கர்த்தரை விட்டு தள்ளி போயிருக்கிறோமா, அதை மட்டும் யோசித்து பார்த்து தேவனுடைய சமூகத்தில் அர்ப்பணிப்போம். தேவன் நம்ம குடும்பத்தை ஆசீர்வதித்தால் போதும். எங்கெல்லாமோ ஓடி பார்த்தாச்சு, போதும். ஏன்னா சில குடும்பத்தில் செல்போன் எடுத்து நிறைய பேர்ட்டு தொடர்பு கொள்வாங்க. ஆனால் துன்மார்க்கன் மனம் திரும்பாம எந்த ஜெபமும் பரலோகத்துக்கு போகாது. இப்போ நிறைய குடும்பத்தில் களவாண்டு வீட்டில் வச்சிருக்காங்க. அது ஃபுல்லாகவே அந்த வீட்டு சாபம். அடுத்த சொத்தை கொள்ளையடிச்சு வச்சுருக்காங்க. அது ஃபுல்லாக அந்த வீட்டு சாபம். வீட்டில் இருந்துட்டு பாஸ்டர் தப்பாக பேசிட்டே இருப்பாங்க. அது அந்த வீட்டு சாபம். ஒரு வீட்டுக்குள்ளே கர்த்தர் பிரியம் இல்லாமல் எந்த ஒரு பொருளும் இருக்கக்கூடாது. சின்ன ஜெபம் பண்ணி முடிச்சிட போறேன். அதனால யாரெல்லாம் இணைந்திருக்கிறீங்களோ தேவனுக்கு பிரியமானபடி வாழ்ந்தால் ஆசீர்வாதம். கண்களை மூடி நாம் ஜெபம் செய்வோம். அன்பின் கர்த்தாவே நன்றி எடுத்துகிறோம் சொல்கிறோம்ப்பா. செய்தியை கேட்டாங்கப்பா. யாரெல்லாம் மனம் திரும்புகிறாங்களோ கர்த்தர் அந்த குடும்பத்தை ஆசீர்வதிங்க. இந்த நாள் முழுது பாதுகாத்த கிருபைக்காக நன்றி. உம்முடைய ஜீவனுக்கு அர்ப்பணிக்கிறோம். உங்களோட ரத்தத்தினால கழுவி சுத்திகரிங்க. உங்கள் கிருபையால் நிரப்புங்க. குறைகள் குற்றங்களை மன்னித்து பரிசுத்தப்படுத்தி ஆசீர்வதிங்க. எங்களுடைய பாவத்தை மன்னித்துங்க. கல்வாரி அன்பிலாம் நிரப்புங்க. உங்களுடைய தழும்புள்ள கரத்தினால தொட்டு சுகமாக்கித்தாங்க. சரீரத்தில் பலவீனத்தோடு படுத்த படுக்கையில் யாரெல்லாம் இருக்கிறாங்களோ உங்களுடைய தழும்புள்ள கரத்தினால தொட்டு சுகமாக்கித்தாங்க. தீர்காயுசு தாங்க. பூரண சுகம் தாங்க. வெளிநாட்டில் இருக்காங்க இருக்கிற குடும்பத்துக்கு எல்லா குடும்பத்துக்கும் ஒரு பாதுகாப்பு தாங்க. உங்களுடைய செட்டைகளுக்குள்ளே மூடி மறைத்து பாதுகாத்துக்கொள்ளுங்க. சிறு பிள்ளைகள் முதல் கொண்டு முதியோர் வரை எல்லாரையும் இயேசு ரத்த கோட்டைகளை வேல் அடைத்து மூடி மறைத்து பாதுகாத்துக்கொள்ளுங்க. நைட் நேரத்தில் தற்கொலை எண்ணங்கள், மரண பயம், கெட்ட சொப்பனம், தேவையில் அசுத்த கிரிகள், டைவர்ஸு, சில குடும்பத்தில் பிரிவினை, சில குடும்பத்தில் மதுபான அடிமை, போதை காரியங்கள், விக்கிர வழிபாடு, மாந்திரிக, புள்ளி சூன்யத்தில் யாரெல்லாம் கட்டப்பட்டிருக்காங்களோ அந்த எல்லா செத்த கிரிகளும் இயேசு ரத்தத்தினாலே இயேசு கிறிஸ்து நாமத்தை சுட்டு அறிக்கப்படட்டும்ப்பா. பிரிந்த குடும்பங்கள்லாம் இணைந்து வாழட்டும். யாரெல்லாம் இன்னும் ரட்சிக்கப்படாமல் இருக்காங்களோ அந்த எல்லா குடும்பம் ரட்சிக்கப்படணும்ப்பா. இயேசு கிறிஸ்து ரத்தத்தினால கழுவப்பட்டு மனம் திரும்பி பரிசுத்தமா வாழ்ந்து பாவ மன்னிப்பை பெற்றுக்கொண்டு நாங்கள் நித்திய ஜீவனுக்குள்ள வந்த அந்த கிருபை எங்களுக்கு தாங்க. தேவன் அருளி அப்போ மினிஸ்டர் ஆசிரியங்க கற்பத்துணிக்காக ஜெபிக்கிறாங்க. கர்த்தர் மனம் இருங்க.
மாசமா இருக்காங்க, கத்தர் ஆசீர்வதிங்க. டெலிவரி போறாங்க, கத்தர் கூட இருங்க. பிள்ளைகளுக்கு வயசு அதிகமாயிட்டு போகுது, ஏற்ற துணையை தாங்கப்பா. யாரெல்லாம் இந்த வீடியோ பார்த்தாங்களோ கத்தர் பிரியமானபடி வாழ்ந்து சம்பூர்ணமான ஆசீர்வாதங்களை பெற்றுக்கொள்ள வேண்டும். அவங்களுடைய இதயத்துக்குள்ள தேவ சமாதானம் வேண்டும். குறைகள் குற்றங்கள் எல்லாவற்றையும் மன்னித்து பரிசுத்தப்படுத்தி உங்கள் பிள்ளைகளை நிறைவாக ஆசீர்வதிங்க. கத்தரோட கரத்தில் அர்ப்பணிக்கிறோம். வேலைக்காக ஜெபிக்கிறாங்க, கவர்மெண்ட் வேலைக்காக ஜெபிக்கிறாங்க, டிரான்ஸ்ஃபருக்காக ஜெபிக்கிறாங்க. கத்தர் மனமிறங்கி ஆசீர்வதிங்க. கடனில் கஷ்டப்படுறாங்க, அந்த கடன் பிரச்சனைக்கு ஒரு முடிவு கொண்டு வாங்க. ஸ்கூல் ஃபீஸ் கட்டணும், காலேஜ் ஃபீஸ் கட்டணும், எல்லா தடைகளும் நீக்கி ஆசீர்வதிங்க. எத்தனையோ குடும்பத்தில் நைட் நேரத்தில் பாவ அடிமையில் வாழ்ந்துட்டு இருக்காங்க. அப்பா, உங்கள் பிள்ளைகளோட கத்தர் பேசுறீங்க. இந்த இரவு நேரத்தில் மனம் திரும்ப கத்தர் ஜீவனை கட்டடுங்க, கிருபை கட்டளிடுங்க. உங்கள் பிள்ளைகளோட நீங்கள் பேசணும், ஒரு வார்த்தைக்காக ஸ்தோத்திரம். சில குடும்பத்தில் நைட் நேரத்தில் எத்தனையோ காரியத்தில் யோசிக்கிறாங்க. எல்லாவற்றையும் கத்தர் மாற்றி ஆசிரிங்க. இரவு நேரத்தில் யாரெல்லாம் தங்களை தாழ்த்துறோங்களோ அந்த குடும்பம் ஆசீர்வதிக்கப்படட்டும். தேவன் அருளி அப்போ மினிஸ்டர் மூலியமாக இணைந்திருக்கிற குடும்பங்கள் ஆட்டுக்குட்டியான் ஜீவ புஸ்தகம் எழுதப்படணும்ப்பா. தீட்டு, அருவருப்பு, பொய் ஒன்றும் அதில் பிரவேசிப்பதில்லைன்னு சொன்னீங்கப்பா. எங்களோட வாழ்க்கையில் தீட்டான காரியமோ, அருவருப்பான காரியமோ, பொய்யான காரியமோ, கத்தரை விட்டு தள்ளி போகிற எந்த காரியமாக இருந்தாலும் எல்லாவற்றையும் நீக்கி ஆசிரிங்க. நைட் ஷிஃப்டில் இருக்காங்க, நைட்டு டிரைவிங்கில் இருக்காங்க, உங்களுடைய கரத்தில் முடியும். கத்தர் கூட ஆசிரிங்க. துதிக்கிற துதியோடைய அப்போ அதிகாலையில் எழும்ப கிருபை செய்யுங்க. இங்கே வீடு முழுதும் இயேசு ரத்தம் தெளிவுபடுத்த ராஜா. முன்னும் பெண்ணுமா தேவ தூதர்கள் உலாவிட்டு ராஜா. இரவும் போலுமா ஜெபிக்கிற குடும்பத்தை உங்களுடைய பாதத்தில் அர்ப்பணிக்கிறோம். தேவன் அருளியே அப்போ மினிஸ்ட்ரி சேனல் மூலியமா இணைந்திருக்கிற குடும்பங்கள் கர்த்தருடைய கரத்தில் அர்ப்பணிக்கிறோம். அந்த குடும்பம், அவங்களுடைய சந்ததி, அவங்களுடைய வம்சம் இயேசு கிறிஸ்து நாமத்தினால ஆசீர்வதிக்கப்படும். பலகணிகளை திறந்து, பண்டகசாலை திறந்து கர்த்தர் ஆசீர்வதிக்க வேண்டும். என் நாமத்தின் நிமித்தம் எதை கேட்டாலும் சொன்னீங்க, இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால கேட்கிறோம். ஒவ்வொரு குடும்பமும் ஆசீர்வதிக்கப்படும். கர்த்தருடைய கரத்தில் அப்படினும் அப்புரோஜமான ஊழியக்காரன் தாழ்த்தி அர்ப்பணிக்கிறேன். துதிகான மகிமையெல்லாம் ஒருங்கே செலுத்துகிறோம். இயேசு கிறிஸ்து பிதாவே, ஆமென். தேவனுக்கு மகிமையுண்டாதாக. கர்த்தர் தாமே உங்களை உங்கள் குடும்பத்தின் சகல காரியத்திலும் சம்பூர்ணமாக திருப்தியாக கர்த்தர் கூட ஆசீர்வதிப்பாராக. ஆமென். கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபையும் பிதாவாகிய அன்பும் பரிசுத்தருடைய ஐக்கியமும் இப்பொழுதும் எப்பொழுதும் சதா காலங்களிலும் நம்மளோடு கொடுப்பதாக. ஆமென். கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே, 9363064181 நாங்கள் உங்களுக்காக குடும்பத்தை ஜெபிப்போம். நீங்களும் ஊழியர்க்காக தொடர்ந்து ஜெபித்துள்ளார். கர்த்தர் உங்களையும் உங்கள் குடும்பத்தின் சகல காரியத்திலும் சம்பூர்ணமாக திருப்தியாக கர்த்தர் கூட ஆசீர்வதிப்பாராக. ஆமென். God bless you. Thanks for watching. Please subscribe our channel. Click the like and share. Click the bell. God bless you.